ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 3 நாளில் வந்து பார்த்தோன்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன விஷயம்னா, ஸோ ஒரு எக்ஸாம் ஓகேவா, அவ்வளோதான். எல்லாருமே ஃபேராக இருக்கீங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா பயமாக இருக்கானா, எப்படி படிக்கிறது, அது மார்க் வராமல் போயிடுமோ, நான் படித்த கொஸ்டின்லாம் மறந்துடுது, அப்படி இப்படின்னு வந்து பார்த்தோன்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது ஸோ உங்களுக்கு இவ்வளோ நாட்கள் போனது பெருசாக தெரியல. ஸோ எக்ஸாம் நெருக்கத்தில் அந்த பயம் எல்லாம் வருது. ஸோ அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்கிறேன். ஸோ உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஸோ வேறு யாரும் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது, ஓகேங்களா. அந்த எக்ஸாம் ஹாலில் நீங்கள் சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ண தான் போகிறீங்க. நீங்கள் நினச்ச மார்க்கை விட அதிக மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண போகிறீங்க. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் எந்த கடவுளை பிரார்த்திக்கிறீங்களோ அந்த கடவுள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் நினச்சதை நீங்கள் சாதிக்க தான் போகிறீங்க. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ யாரும் பயப்படாதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஓகே வீட்டில் இருக்கிறதுனால ஒரு 12 மணி நேரம் படிங்க. மீதி ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக 8 மணி நேரம் நம்ம ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ வந்தால் ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு அதே ஒரு பிரச்சனை வரும். ஸோ கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்குங்க, ஓகேங்களா. அந்த டைமிங்கை பற்றி நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ நம்ம கான்செப்ட் சொல்லிவிடும். கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டினாக இருக்கும். ஸோ 12th தமிழில் வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான நம்ம நெடுவினா தான் பார்க்க போகிறோம். செய்யுள் நெடுவினா, உரைநடை நெடுவினா, துணைப்பாட நெடுவினா. ஸோ இதில் வந்து பசங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, நெடுவினால எந்த கொஸ்டின் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி யூடியூப்லேயும் வீடியோ போடுறேன். ஸோ பாருங்கள், நெடுவினால இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த 3-6-18 மார்க் நீங்கள் ஷோராக எடுக்கலாம். ஸோ அதே போல் உங்களுக்கு எதிர் ஆப்ஷன் தான் கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸை மட்டும் கவர் பண்ணால் போதும். உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வச்சிடுறேன். சென்டம் பிளானுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வச்சிடுறேன். புக் பேக் 1 மார்க்கு, இலக்கண குறிப்பு எல்லாமே A to Z நான் வச்சிடறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ செய்யுள் நெடுவினால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் சீரியல்மை. இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே வராங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. அறிவுடைமை வாழ்வின். ஸோ இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் வந்து பார்த்தோன்னா ஸ்கிப் நெடுவினா எழுதும் போது கண்டிப்பாக நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு தான் ஆகணும். அது முன்னுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த கான்செப்டில் என்ன இருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் போடணும். குறைஞ்சபட்ச நெடுவினாவை 3 பேஜ் எழுதுங்க, ஓகேங்களா. சாரி, 3 பக்கம் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓவர் ரைட் மட்டும் பண்ணிடாதீங்க தமிழை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா செய் நன்றி அறிதலே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் ஆனீங்கன்னா இந்த 3த்துலேயே ஒரு கொஸ்டின் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சினத்தை காத்தல், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் ஒரு வாழ்வியல். ஸோ இந்த 5 கொஸ்டினும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமில் கன்ஃபார்ம் அந்த எதிரார் ஆப்ஷனில் கேட்குற 2 கொஸ்டினுமே இதில் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது, கான்ஃபிடண்டாக சொல்கிறேன். ஸோ அப்புறம் உரைநடை நெடுவினால வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்கறது வந்து பார்த்தோன்னா நிர்வாக மேலாண்மை. ஸோ நிர்வாக மேலாண்மை ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை கவர் பண்ணிக்க. இன்னைக்கு கம்பல்சரி நீங்கள் இன்னைக்கு இந்த நெடுவினாசை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இல்லை 7 வயசு படிக்கிறவங்க 7 வயசு படிங்க. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. டாப்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருங்க. இனிமேல் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக புஷ் பண்ணி வீடியோ போட போகிறோம். ஸோ அவங்களே வந்து டாப்பர்ஸ் ஆக போகிறோம். ஸோ அதுக்கு தான். அப்புறம் குடும்பம் எனும் சிறிய அமைப்பு, இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நெடுவினா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பண்டைய கால கல்வி முறை, இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான நெடுவினா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திரைப்படத்துறை என்பது 1000 பேரை காப்பாற்றும் தொழிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த இதுலேருந்து இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக 7லேருந்து ஒரு நெடுவினா கேட்குறாங்க. நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம். ஸோ இந்த கொஸ்டின்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து தான் எதிராக ஆப்ஷனில் கேட்டாலும் உங்களுக்கு ஒரு நெடுனா நீங்கள் எழுதலாம். ஸோ துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 46வது கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா துணைப்பாடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நெடுவினா கேட்பாங்க. பாரதியின் கடிதம், பொறுப்புணர்ச்சி இன்றி, இந்த 2 கொஸ்டின்லேருந்தே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கிளிக் ஆகிடும் பப்ளிக் எக்ஸாமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நடிகர் திலகம், இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். சூரியனை பிரசவிக்கும் பாறை. ஸோ இந்த வருஷம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஆட் ஆகுது. இந்த வருஷம் இதை கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஒரு கெஸ் பண்ணுவோமா, ஸோ எந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா, கொஸ்டினை ஒரு டஃப்பாக எடுக்கணும் தமிழ் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள் ஒரு வாழ்வியல், இந்த கொஸ்டினை கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா தமிழனின் சீரியல்மை, இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா.
ஸோ உரைநடையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் இருந்து தான் ஆகும். இந்த நிர்வாக மேலாண்மை இல்லைன்னா குடும்பம் எனும் ஒரு சிறிய அமைப்பு, இது ரெண்டுத்துலேருந்தே மோஸ்ட்லி, அப்படின்னா பண்டைய கால கல்வி முறை. ஓகேங்களா? இதில் வந்து திரைப்படத்துறை இதில் கேட்டாங்க, நடிகர் திலகம் அதில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த 2 கொஸ்டின் நான் சொன்னபடி நீங்கள் கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்லோலான சார்ந்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் கீழே வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பெருசாலாம் எக்ஸாம் பற்றி நினச்சி மனசை குழப்பிக்காதீங்க. ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் அங்கே பப்ளிக் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும், நான் இந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த மார்க்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெல்த்தாகவும் இருக்கணும், ஸோ படிக்கவும் செய்யணும். அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் தூங்குங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரிலாக்ஸ் மீன்ஸ் ஃபோனை எடுத்து வச்சுட்டு நோண்டுறது. ஸோ நானே சொல்கிறேன், இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அடிக்ட் ஆகாமல் எப்படி இருக்கணுன்றது உங்கள் மனநிலை பொறுத்து தான். ஸோ தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு.